ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உடல்நிலை குன்றியிருந்த காலத்தில்தான் நரேந்திரர் தமது நண்பர்களுடன் புத்தகயைக்கு பயணம் மேற்கொண்டார். கௌதம புத்தர் ஞானம் பெற்ற அந்த புனித இடத்திற்குச் சென்ற நரேந்திரருக்கு அங்கே ஒரு அரிய அனுபவம் கிடைத்தது. புத்தர் தியானம் செய்த அந்த போதி மரத்தின் அடியில் நரேந்திரர் தியானத்தில் அமர்ந்தார். அந்த இடத்தில் புத்தரின் பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார். அப்போது அவருக்கு தோன்றிய எண்ணங்கள் மிகவும் ஆழமானவை. உலகம் முழுவதும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு அந்த துயரத்தைத் துடைக்க ஒரு அரசன் எப்படி தனது ராஜ வாழ்க்கையை துறந்துவிட்டு புறப்பட்டான் என்பதை எண்ணி நரேந்திரர் நெகிழ்ந்து போனார். புத்தரின் தியாகமும் அவரது எல்லையற்ற கருணையும் நரேந்திரரின் உள்ளத்தை உருக்கின. அந்த தியான நிலையில் புத்தருக்கும் தமக்கும் ஒரு நெருங்கிய ஆன்மீகத் தொடர்பு இருப்பதை அவர் உணர்ந்தார். அங்கிருந்த சில நாட்கள் நரேந்திரரை ஒரு புதிய மனிதராக மாற்றின. உலகத் துயரங்களைக் கண்டு மனம் உருகும் அந்த பண்பு புத்தரிடமிருந்து விவேகானந்தருக்கு அந்த போதி மரத்தின் அடியில் வைத்து ஒரு வரமாகவே கிடைத்தது எனலாம். திரும்பி வந்த நரேந்திரர் தான் புத்தகையில் பெற்ற அந்த அமைதியையும் ஆன்மீக அதிர்வுகளையும் பற்றி தனது சக நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டார்.